சித்தார்த் த சிங்கர் பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. பிகாஸ் ஐ ஆஸ்க் யூ ஒன் ஃபேவரட் மொமெண்ட் ஆஃப் மைண்ட். ஸ்ரீலங்கால வந்து ஒரு ஃபுல் பேக்டு ஜாம்டு க்ரௌடுக்கு முன்னாடி வந்து யூ ஆர் சிங்கிங். அண்ட் கென் ஹூ டிரெக்டட் த ஷோ வாஸ் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட். ஸோ அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கப்போ அதுக்கு ஒரு தனி ரிசப்ஷன் அங்க இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. I'll tell you the first question நீ கேட்டது. நான் சின்ன வயசுலேருந்து பாடிட்டு இருக்கேன், பாட்டு கத்துட்டு இருக்கேன். நான் எம் மியூசிஷியன். ஸோ ப்ராப்பரா சங்கீதம் கத்துக்கிட்டு பட் எனக்கு வந்து நான் பாதியில கீர்த்தனை வரைக்கும் படிச்சு ஓடி போயிட்டேன். பிகாஸ் எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. ஐ வாண்ட் டு லேர்ன். ஸோ நான் செல்ஃப் டாட் பியானோ கத்துக்கிட்டேன், ட்ரம்ஸ் கத்துக்கிட்டேன், கஞ்சிரா வாசிப்பேன், கட்டம் வாசிப்பேன், ஜஸ்ட் செல்ஃப் டாட். ஸோ அப்படி வந்து அதான் சொல்றேன்ல, எனக்கு எந்த விதத்துலயும் கான்ஃபிடன்ஸ் என்னைக்குமே குறைஞ்சதே கிடையாது. அது நல்லா பண்றேன்னா நல்லா பண்ணலனா திறமை இருக்கா இல்லையா அதை மீறி ஒரு கான்ஃபிடன்ஸ் எப்போ சின்ன வயசுல இருந்திருக்கு. ஸோ பாடிக்கிட்டே வரப்போ இன்ஃபேக்ட் நான் ஃபர்ஸ்ட் சினிமாக்கு பாடினது கேர்ள் ஃப்ரெண்ட் சாங் ரஹ்மான் சருக்காக பாடினேன். அது ஃபைனல் வெர்ஷன்ல இல்ல. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் நான் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். ஓ. அப்புறம் அந்த ஜெயில் பாட்டு ஒன்னு இருக்கும் பாய்ஸ்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பாடினேன். ஆமா, சவுகார்பேட்டை பாண்டியன். சோ அந்த ரெண்டு பாட்டு நான் பாடினேன், பட் ஃபைனல் வெர்ஷன்ல இல்ல. இது ஐயப்போ நான் ஒரு வெர்ஷன் பாடி இருக்கேன்னு தெரியல. மெயினா these two because that was more like your அது கூட வந்து I think Charan sang that. Okay. SP Charan sang that. But அதுக்கு அப்புறம் தெலுங்குக்கு போனதுக்கு அப்புறம் I sang my first song in 2004. Okay. 2005. And அதுக்கு அப்புறம் I started singing in all my Telugu films. You are proficient in Telugu, like பேசுறது. நான் என் ஃபர்ஸ்ட் படத்துக்கு முன்னாடி 2 வாரத்துல தெலுங்கு கத்துக்கிட்டு போனேன். 2 வாரத்துலயா? அதுக்கு முன்னாடி கான்ட்ராக்ட்ல கண்டிஷன் போட்டேன், என் குரல் தவிர யாரும் பண்ணக்கூடாதுன்னு. அந்த ப்ரொடியூசர் பாவம் கேட்டார், பாபு மீக்கு தெலுங்கு வச்சா பாபு? நான் சார் உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? இல்ல சார் எனக்கு தெரியாது. அப்புறம் என்ன தைரியத்துல இந்த மாதிரி கான்ட்ராக்ட் போடுறீங்க? இல்ல சார் என் ஃபேஸுக்கு என் குரல் மட்டும்தான் சார் இருக்கணும் இந்த வாழ்க்கையில, இந்த கரியர்ல. இஷ்டம் இருந்தா பண்ணுங்க, இல்லைன்னா வரல இந்த விளையாட்டுக்கு. சரி ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு விட்டாரு. ஸோ நான் 2 வீக்ஸ் உட்காந்து பல டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி, அதே நேரத்துல ஆயுத எழுத்து தெலுங்கு வந்து டப் பண்ணி ப்ராக்டிஸ்க்காக மணிசருக்கு தெரியாம பார்த்துருப்பாங்க. இதுல அவருக்கு அப்பவே தெரிஞ்சுக்க செம்ம வாடி வாங்கினா. அப்புறம் தெலுங்கு பட கரியருக்கா என் படத்தை கொல்றியா? சார் உங்களுக்கு தெலுங்கு தெரியாது சார். நான் கொல்றேன்னா இல்லைன்னு நம்ம 2 பேருக்கும் புரியல, தெரிஞ்சவங்களை கேட்போம். அவங்க பாணி சார் இருப்பாரு, எங்க பாணி சார், அவர் வந்துட்டு நல்லா பண்றாரு சார் அப்படின்னா, ஏதோ பண்ணுங்க பாணி சார் விட்டுட்டு போயிட்டாரு அவரு. ஸோ அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு 2 வாரத்துல தெலுங்கு கற்றுக்கிட்டு நான் செட்டுக்கு போனேன் பிரபுதேவா படத்துல. அப்போ பிரபுதேவாவோட தெலுங்கை விட என் தெலுங்கு பெட்டர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த படம் முடிகிற போக்குல நான் நல்லாவே தெலுங்கு பேச ஆரம்பிச்சிட்டேன், ஓன் டப்பிங் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த படத்துக்கு எனக்கு பெஸ்ட் ஆக்டர் ஃபிலிம் ஃபேர் கிடைச்சது ஃபர்ஸ்ட் படத்துக்கு. அதுக்கப்புறம் நான் அடுத்த படத்துலேருந்து ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் இம்ப்ரோவைஸ் டயலாக்ஸ். நான் லிரிக்ஸ் இம்ப்ரோவைஸ் பண்ணியிருக்கேன், ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன். அடுத்த படம் நான் தான் ஸ்கிரிப்ட் ரைட்டர். என்னோட ஓன் ஃபிலிம் நானே எழுதிட்டேன். ஸோ அதில் நான் டயலாக்ஸோட எல்லாமே சேர்ந்து வி ரோட் வித் ரைட்டர்ஸ், பட் எங்களோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த பாஷை உள்ளே இறங்கிடுச்சு. ஸோ எல்லா படத்துலையும் ஐ ஸ்டார்ட் சிங்கிங். அப்போ பொம்மரில்னு ஒரு படத்தில் அப்படோ ஒரு பாட்டு, அது ஆல் ஓவர் த வேர்ல்டு தெலுங்குஸ் அதை கொண்டாடி தள்ளி, அதே பாட்டை ரவிக்காக நான் சந்தோஷ் சுப்ரமணியம்ல பாடினேன், அடடா அடடாங்கிற பாட்டு. ஸோ அன்னிலிருந்து பாடிட்டு வரேன். ஐ திங்க் லாஸ்டா எண்ணிக்கை ஐ திங்க் ஒரு 27-28 பாட்டு பாடியிருக்கேன் பிளேபேக் சிங்கரா. ஸோ ஐ எம் லெஜிட்டிமேட் பிளேபேக் சிங்கர். பட் எனக்கு என்னோட கரியர் பத்தி பிடிச்ச விஷயம் என்னன்னா, இப்பவும் நான் இப்போ உங்க முன்னாடி வந்து பாடினேன்னா யாரோ வந்துட்டு நீங்க பாடுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ நான் நிறைய யோசிச்சிருக்கேன், நான் பாடின எல்லா பாட்டுக்கும் கீழே இந்த பாடலை பாடியவர் உங்கள் சித்தார்த்தன் போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. பட் அந்த மாதிரி யோசனை வந்ததே கிடையாது. ஸோ இந்த படத்துலயும் ஜிப்ரான் பாட வச்சாரு, நீ என்ன பார்த்தேங்கிற பாட்டு. அது படத்துல ரொம்ப கியூட்டான ஒரு சிச்சுவேஷன்ல வரும். அப்புறம் சொன்னாரு நைனாங்கிற பாட்டு நானும் சந்தோஷ் நாராயணன் சேர்ந்து பாடியிருக்கோம் இந்த படத்துல. ஸோ திஸ் இஸ் த பிளேபேக் சிங்கர் ஸ்டோரி. Presenting sponsor Bubble Paints. Paintனாலே இனி Bubble Paint மட்டும்தான். Powered by Vishwa and Devji Diamonds. வைரத்தின் முகவரி Terranum Homes, brand of trust மற்றும் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். எல்லாமே இருக்கு, நல்லாவே இருக்கு. குக்கிங் பார்ட்னர் ரூபினி, தரமான சமையல் எண்ணெய். Beverage partner Daily. Taste Daily, Taste the Daily.